அண்மை செய்தி ஒன்று வந்திருக்கிறது. கேரள மாநிலம் மூணாறு பகுதியில் சுற்றுலா பயணிகள் மற்றும் ஜீப் ஓட்டுநர்கள் இடையே பயங்கர மோதல் ஏற்பட்டதன் காரணமாக 12 பேருக்கு காயம் என்ற தகவல் வந்திருக்கிறது. கேரள மாநிலம் மூணாறு மறையூரில் சுற்றுலா பயணிகள் மற்றும் ஜீப் ஓட்டுநர்களுக்கு இடையே பயங்கர மோதல் ஏற்பட்டது. இதில் 12 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். சுற்றுலா வந்த நெல்லையைச் சேர்ந்த கல்லூரி மாணவர்களுக்கும் ஜீப் ஓட்டுநர்களுக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்ட காரணத்தால் 12 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் ஹேமலதா தரும் உடனடி விரிவான தகவல்களை கேட்கலாம். ஹேமலதா, கேரள மாநிலம் மூணாறு பகுதியில் நெல்லையிலிருந்து சுற்றுலாவுக்கு வந்த பயணிகள் மற்றும் ஜீப் ஓட்டுநர்கள் இடையே ஏற்பட்ட கடும் மோதலில் 12 பேர் காயம் என்ற செய்தியும் காட்சிகளும் வந்திருக்கின்றன. உங்கள் தரப்பு செய்தியை தரலாம் ஹேமலதா, உங்களுக்கான நேரம். வணக்கம் மோகன்ராஜ். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றுலாத்தலம். இங்குள்ள மூணாருக்கு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் பார்த்தீங்கன்னா சுற்றுலா பேருந்துல சுற்றுலா வந்திருக்காங்க. இந்நிலையில பார்த்தீங்கன்னா அதாவது மூணாருக்கு அருகே உள்ள மறையூர் பகுதிக்கு சென்று அங்கு இயற்கை காட்சிகளை ரசித்துள்ளனர். அப்போது பார்த்தீங்கன்னா சுற்றுலா பேருந்தை பார்த்தீங்கன்னா சாலையோரத்துல நிறுத்திட்டு அங்க சிலர் இறங்கி சென்றுள்ளனர். இது அப்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி சுற்றுலா பயணிகளை ஏற்றி கொண்டு வந்த ஜீப், ஆஃப் ரோட் ஜீப்னு சொல்லக்கூடிய அந்த ஜீப் வந்திருக்கு. ஹாரன் அடித்தும் பேருந்தை எடுக்காததால தொடர்ந்து ஜீப் ஓட்டுநர் ஹாரன் அடித்துள்ளார். அப்பொழுது பாத்தீங்கன்னா பேருந்திலிருந்து இறங்கி வந்த சில மாணவர்கள் கோபத்துடன் ஜீப் டிரைவர்களிடையே வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. இந்த வாக்குவாதம் முற்றிய நிலையில பாத்தீங்கன்னா ஜீப் ஓட்டுநரை தாக்கியதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில பாத்தீங்கன்னா உடனடியாக அந்த ஜீப் ஓட்டுநர் மற்ற ஜீப் ஓட்டுநர்களுக்கு போன் செய்து உடனடியாக அங்க வர சொல்லி இருந்திருக்காரு. உடனடியாக அங்க வந்து ஜீப் ஓட்டுநர்கள் பாத்தீங்கன்னா கற்களை வீசி பேருந்தின் கண்ணாடிகளை உடைத்துள்ளனர். இதனால பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கும் ஜீப் ஓட்டுநர்களுக்கும் இடையே பாத்தீங்கன்னா தாக்குதல் முற்றியது. இதுல பாத்தீங்கன்னா சில மாணவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கிருந்த அந்த பகுதிக்கு காட்டு பகுதியில ஓட்டம் பிடித்தனர். நிலையில பாத்தீங்கன்னா இந்த தாக்குதல்ல பாத்தீங்கன்னா சுமார் ஜீப் ஓட்டுநர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் என 12 பேர் காயமடைந்து சிலர் வந்து தப்பிச்சு எப்பயாவது ஓடிடணும் அப்படின்னு சொல்லி காட்டு பகுதியில போனதுனால பாத்தீங்கன்னா அவங்களை தேடும் பணி தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த மோதல் காரணமாக பாத்தீங்கன்னா அங்க சுற்றுலா பயணிகளிடையே ஒரு பெரிய பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. காயமடைந்த 12 பேரையும் மீட்டு போலீசார் பாத்தீங்கன்னா அடிமாலி மருத்துவமனையில் அனுமதித்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து தற்பொழுது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திட்டு வராங்க. மோகன்ராஜ். ஹேமலதா, உங்கள் தெளிவான விரிவான தகவலுக்கு நன்றி.